அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லிட்டு. சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான், புன்னகையில் சேனை வாழ ரணம் காண்பான், உன் பேரை சாய்க்க ஓங்குது கையொன்னு உரிமை நீக்கத்தான், தாங்கணும் தோல் நின்னு தலைமுறை காக்கத்தான். நீ சிங்கம் தான், அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று. சொந்த காசு போட்டு பண்றாரு. இப்போ கரண்ட் கவர்மெண்ட் கூட அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க. தளபதி விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு செம்மையா ஆட்சி பண்றது தான் உங்களை ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க கொடுக்குற பெரிய பதிலடினா இதுதான் நமக்கு தேவையான மாற்றம். அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று, நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது. திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இது கனவா நிஜமானே எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியலை. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேரில் சந்திச்சு, அதுவும் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய பேர் அனுஸ்ரீ. தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு எழுதி பாஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்னு சொல்லிட்டு. அப்படி கல்வியால் சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் புரட்சி. இன்னொன்று பாருங்க, இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். அன்பான தளபதி விஜய் அண்ணாவிற்கு வணக்கம். விஜய் அண்ணா, உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா. உங்கள் நடிப்பு திறமையை பார்க்க முடியவில்லை என்றாலும் உங்கள் குரலை கேட்க வந்திருக்கிறேன் அண்ணா. ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல தலைவராகவும் உணர்கிறேன் அண்ணா. இங்கு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்ததை விட எங்களையும் எங்கள் பெற்றோரையும் அழைத்து மகிழ்வித்தீர்கள். சாதனை படைத்தது எங்கள் அண்ணா. தமிழகத்தின் தளபதியே, கல்விக்கு கண் கொடுக்கும் நிகழ்கால கர்ம வீரரே, உன்னை காண முடியவில்லை என்றாலும் உணர்வால் உணர்ந்து அறிவுரைகளை உள்வாங்கி மகிழும் மாணவி பி. சண்முகப்பிரியா, உங்கள் பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா. ஆனந்த ரங்கப்பிள்ளை அரசு சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், தமிழ் ஆசிரியர் பிரபாவதி டீச்சர் அவர்களுக்கும், ஆங்கில ஆசிரியர் சுதர்சன் சார் அவர்களுக்கும், அறிவியல் ஆசிரியர் ஊட்டி ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், சமூக அறிவியல் ஆசிரியர் சத்தியமூர்த்தி சார் அவர்களுக்கும், மேலும் ஆனந்த ரங்கப்பிள்ளையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இந்த ஸ்கூல் சேர்த்து விட்ட ராம் மாமா அவர்களுக்கும், என் படிப்புக்கு உதவியாக இருந்த உறவினர்கள் அனைவருக்கும், என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றிகள். எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த தளபதி விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சேர வந்த வழிகள் உனக்காக காலம் கொடுக்க, வீந்தாலும் வழியில் வானம் முடியாது இவரை தடுக்க.
போதாது கேலி கிண்டல் இந்த கேடகத்தை கிழிக்க ராஜாங்கம் கோடி இருக்கு என் தலைவன் கொடிய புடிக்க வீசும் விமர்சனத்தில் அழியாத இந்த நெருப்பு தளபதியாக போட்ட வெறித்தனம் தான் உழைப்பு காக்கும் தெய்வம் இது களத்தில் இறங்கி நின்னா வேத்துடன் எதிரிக்கெல்லாம் குட்டி ஸ்டோரி சொன்னா ஓங்குது கையொன்னு உரிமை நீக்கத்தான் தாங்கணும் தோல் நின்னு தலைமுறை காக்கத்தான் புரட்சி தீப்பிடிக்க மாற்றம் ஒரு உன்னால் தான் உரசி நீ பிடிச்சா கத்தி அது செங்கோல் தான் விமர்சனம் எரிச்சு வந்த எழுச்சி அன்று தீயாக காலம் கேட்கும் நல்ல தலைவன் எங்கள் தலைவன் இன்று நீயாக அத்து மீறுதான் அரச இலக்கணம் தளபதி இறங்கி தான் போற முடிக்கணும் ஜனத்தை மறந்துட்டு பறக்குது ஓங்கோடி உழைச்சத குடுக்கிற இயக்கம் நாங்கடி தப்ப கேட்டா தட்டி கேட்டா இவர் மேல உங்க சட்டம் பாயும் எதிர்ப்புகள் மீறி அதில் ஏறி ஒரு செல்ஃபி ஒன்னு செய்ய போதும் ஓடுற நதிய நீ விரட்ட கொஞ்சம் மிரட்ட அது யாரும் அதில் கல்லடிச்சா மாறிடும் கோட்டை வெறி காட்ட வெகுண்டெழுந்து அண்ணன் கையா செச்சா இழிவா பேசி பேசி ஹெட்லைன் நீ எடுக்க புடிச்சவன் கோடி பேரு வாய்ப்பில்லை இவர் தடுக்க ஸ்டேஜில் ஏறுனா ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கோ 2026 முதல்வர் அண்ணன் தான் பாத்துக்கோ அடையா புகழில எதுக்குன்னு தோணுண்டா சாக்கடை சுத்தம் செய்ய மனசொன்னு வேணுண்டா அடையா புகழில இவருக்கு எதுக்குன்னு தோணுண்டா ஆட்சிய மாத்ததான் தளபதி வேணுண்டா மெர்சல் இல்ல தளபதிக்கு தப்ப தட்டி கேட்க எங்க தளபதி தான் வரணும் இந்த தமிழகத்தை காக்க தாறுமாறா நடப்பதுதான் அரசியலின் நெறியா தட்டி கேட்க தமிழ அவரு வந்துட்டாரு தெரியா தமிழகமே அண்ணன் கையில்லடா ரசிகர் எல்லாம் அவர் நெஞ்சு இல்லடா துணிவோடு அண்ணன் நிப்பாரு மக்கள் துணையோடு அவர் ஜெயிப்பாரு கத்தியாக கிளம்பிட்டாரு கரவேட்டி கிழிக்க வேட்டக்காரன் வந்துட்டாரு ஊழலத்தான் ஒழிக்க நித்த அவரு நினைக்கிறாரு மக்களுக்கா உழைக்க காவலனா காப்பாருடா முடியாது விவசாய அழிக்க தமிழகமே அவர் கையிலடா ரசிகர் எல்லாம் அவர் நெஞ்சிலடா நன்றி அண்ணா ஆட்சி பண்ணணும் இந்த தமிழகத்தை மாத்தணும் தொடர்ந்து தமிழகம் பின்னோக்கிய சென்று கொண்டிருக்கிறது கல்விக்கான பரிசு அண்ணன் கொடுத்து ஊக்கத்தொகையை எல்லாரையும் வழிநடத்தி சென்றுகிட்டு இருக்காரு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் புது ஆட்சி வர வேண்டும் அது தளபதியால் மட்டும்தான் நிகழ வேண்டும் என்று வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர் இதை சொந்த காசு போட்டு பண்ணுறாரு இப்போ கரண்ட் கவர்மெண்ட் கூட அவ்வளோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அவர் இதை எப்பயுமே விடக்கூடாது இன்னும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் எந்த இடத்துக்கு போனாலும் ஸோ தேங்க்ஸ் இதனால இங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் சார்பாகவும் நான் அண்ணாக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு ப்ரைஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ணா இதை நீங்கள் எப்பயுமே கண்டினியூ பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கணும் தம்பி தங்கச்சிங்களுக்கு ஒன்றுனா இவர் துடிப்பாரு நம்ம ஆசைப்பட்டு ஏதாச்சும் கேட்டா அது எதுவாக இருந்தாலும் இவர் பண்ணுவாருங்க அவர் யாரு அவரு தாங்க நம்ம தளபதிங்க அண்ணா எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு அதை உங்க ஸ்டைல்ல கேட்கலாமா இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சு செம்மையா ஆட்சி பண்றது தான் உங்களை ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீங்க கொடுக்குற பெரிய பதிலடினா அதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் உங்களை சப்போர்ட் பண்றேன் நீங்க எல்லாரும் அண்ணாவை சப்போர்ட் பண்றீங்களா கேட்கல சத்தமா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஒரு ரெக்வெஸ்ட்னா
என்னோட அண்ணாவா என்னோட அப்பா அம்மா 2 பேருக்கும் இந்த ஷால் போத்தி அவங்கள ஹானர் பண்ணுறீங்களா? காலையில் வந்து ட்ரக்ஸு போதைப்பொருள் விழிப்புணர்வை பற்றி பேசுனீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. எல்லாத்தோடைய மனசுலேயும் ஆழமாக பதிஞ்சிருக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு கருத்து, எல்லா பக்கையும் இப்போ பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன். சோஷியல் மீடியாவை திறந்தாலே யார் கேட்டாலும் டிப்ரெஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சைக்காலஜி ஹாஸ்பிட்டலுக்கே போய் எல்லாம் காசு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சின்ன குழந்தைங்க கூட இப்போ 10th 12th எக்ஸாம் ரிசல்ட் வரப்பையும் பார்த்தா எதிர்பார்த்த மார்க் வரலைன்னா ஃபுல்லாக டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. நீட் எக்ஸாம்லேயும் வந்து மார்க் அவங்க எதிர்பார்த்த மார்க் வரல, இல்லை ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா டிப்ரெஷன் ஆகி அவங்களோட மன அழுத்தத்தால் அவங்களோட மரணத்தை அவங்களே தேடிக்கிறாங்க. இப்படிப்பட்டதெல்லாம் இன்னும் நம்ம தமிழகத்தில் நடக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் வந்து எங்கள் தளபதியாக எல்லாத்தோடைய அண்ணனாக இருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிறப்போ அவங்க எல்லாத்தோடைய மனசுலேயும் ஆழமாக பதியும் நான் நம்புறேங்க. வாய்ப்பை தந்ததுக்காக அனைவருக்கும் நன்றி. 1000 சூரியனாய் உன் முன் நிற்பேன், நீ சாம்பலாகும் முன் என் வெற்றியை உலகமே உறக்க சொல்லும், உரத்து சொல்லும் உன் செவிப்பறை கிழிய. நம்ம எல்லாருமே விஜய் அண்ணாவை நம்மளுக்கு ரோல் மாடலா வச்சுட்டு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். டாஸ்மார்க் ஓபன் பண்ணி குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றவங்களுக்கு மத்தியில படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றதுக்கான ஒரே கழகம் நம்ம டிவிக்கே தான். இதுதான் நமக்கு தேவையான மாற்றம். அப்போ ட்விட்டருங்கிறது இல்லை, இதை கற்றுக்கணும் சார், அதுக்கப்புறம் அதை கற்றுக்கலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.